கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 55வது அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபொழுதும் தள்ளாட விட்டார் என்று ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இன்றைய நாட்களிலே ஏராளமான பிரச்சனைகளை சுமந்து கொண்டு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு நிற்கிறீர்களா? இல்லது இந்த பிரச்சனைகளை நான் யாரிடத்தில் சொன்னால் எனக்கு ஆறுதல் கிடைக்கும்? என்னுடைய நண்பர்களிடத்தில் சொன்னால், அல்லது என்னுடைய உறவினர்களிடத்தில் சொன்னால், அல்லது எனக்கு விரும்பின இடத்தில் நான் போய் சொன்னால் எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் கர்த்தர் மேல் உங்களுடைய பாரத்தை அவர் மேலே நீங்கள் வைப்பீர்களாக இருந்தால், அவரிடத்திலே நீங்கள் போய் சொல்வீர்களாக இருந்தால், அவர் உங்களை ஆதரிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகள், கண்ணீர்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே ஒப்புவீங்கள். கர்த்தர் உங்களை ஆதரித்து அபரிவிதமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.